அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற தொடர் வகுப்பில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 5வது வகுப்பு. என்ன சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழுடைய சப்ஜெக்ட்லேருந்து பக்தி இலக்கியம் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி. கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்துக்கள், இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க கேள்விக்குள்ளே போகும். பக்தி இலக்கியம் பாடிய முதல் பெண் பார் புலவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆண்டாள், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி காரைக்கால் அம்மையார், ஆப்ஷன் டி வெண்ணி குயத்தியார். இந்த கேள்விக்கு சரியான விடை எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி காரைக்கால் அம்மையார் தான் சரியான விடை. பக்தி இலக்கியத்தில் பாடிய முதல் பெண் பார் புலவர் அவங்க தான் காரைக்கால் அம்மையார். ஒரு விரிவான விளக்கத்தோடு பார்ப்போம் வாங்க. காரைக்கால் அம்மையார் காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. பக்தி இயக்க காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு. 63 நாயன்மார்களில் ஒரே முக்கிய பெண் சைவ திருநாவலர். இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனிதவதி. புனிதவதி தான் இவங்களுடைய இயற்பெயர். இவங்க பிறந்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் தான் இவங்களுடைய பிறந்த இடம். இவங்களுடைய காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய முக்கிய படைப்புகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவலங்காடு மூத்த திருப்பதிகம் இப்படின்னு ஒரு 3 படைப்புகள் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட படைப்புகள் இருக்குது. ஒரு 3 படைப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மற்ற ஆப்ஷனில் இருக்கிற ஆண்டாள், ஔவையார், வெண்ணி குயத்தியாருடைய கருத்துக்கள் பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத. ஆண்டாள் பார்த்திங்க அப்படின்னா 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் தான் இந்த ஆண்டாள். பிறந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். விஷ்ணுவின் அவதாரமாக வைஷ்ணவர்கள் கருதுகின்றனர் அப்படின்றாங்க. அதாவது விஷ்ணுவின் அவதாரமாகவே இந்த ஆண்டாள் இருக்காங்க அப்படின்னு வைஷ்ணவர்கள் கருதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் தான் இவங்களுடைய தந்தை. இவங்களுடைய முக்கிய படைப்புகள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாவை. அதாவது திருப்பாவையில் ஒரு 30 பாடல்கள் இவங்களுடைய படைப்பு. நாச்சியார் திருமொழி அப்படின்றதும் ஆண்டாளுடைய படைப்பு. வைஷ்ணவ பக்தி இயக்கத்தில் முக்கியமான ஒரு பெண் கவிஞர் தான் ஆண்டாள் அம்மையார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார். ஔவையாருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் மிகவும் பிரபலமான பெண் கவிஞர் தான் ஔவையார். சங்க காலத்திலும் பின் காலத்திலும் பல ஔவையார்கள் இருந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையாருடைய முக்கிய படைப்புகள் பார்ப்போம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி அப்படின்று இவங்களுடைய படைப்பு. ஆத்திச்சூடி நல்லாவே தெரியும் ஔவையாருடையது. கொன்றை வேந்தன், மூதுரை அதாவது பார்த்திங்க அப்படின்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு லைன் உண்டு. அது மூதுரை தான். நெக்ஸ்ட்டு வெண்ணி குயத்தியார் அவங்களுடைய பார்ப்போம். சங்ககால பெண் கவிஞர் கூட. புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் பாடல்கள் உள்ளது. யாருடைய பாடல்? வெண்ணி குயத்தியாருடைய பாடல். வெண்ணி குயத்தியார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வீரத்தையும் புகழும் பாடல்கள் பாடியவர் அப்படின்றார். அதாவது என்னென்னா வெண்ணி குயத்தியாருடைய வீரத்தையும் புகழும் பாடல்கள் பாடியவர். இவர் பக்தி இலக்கியம் அல்ல சங்க இலக்கியம் சார்ந்தவர் அப்படின்றாங்க. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க பக்தி இலக்கியம் காலம் கிடையாது, இவங்க சங்க இலக்கியம் சார்ந்தவர்கள் அப்படின்றாங்க. இன்னும் சுருக்கமாக இந்த 4 ஆப்ஷனுடைய இலக்கிய வகை என்ன, முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பார்ப்போம். காரைக்கால் அம்மையார் அவருடைய இலக்கிய வகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியம். காரைக்கால் அம்மையாருடைய இலக்கியம் பக்தி இலக்கியம். முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பெண் பக்தி கவிஞர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். ஆண்டாள் அப்படின்னு அவங்களுடைய இலக்கிய வகை என்ன அப்படின்னா வைஷ்ணவ பக்தி. வைஷ்ணவன்றது தான் அவங்களுடைய பக்தி இலக்கியம்.
இவங்களுடைய முக்கியம் என்ன அப்படின்னா 12 ஆழ்வார்களில் ஒருவர், பெண் ஒருவர். ஔவையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இலக்கிய வகை அப்படின்னா அறநூல் நெறி பாடல்கள். ஆத்திச்சூடி எழுதியவர், முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி எழுதியவர். வெண்ணி குழத்தியார் அப்படின்னா சங்க இலக்கியங்கள், புறநானூறு பாடல்கள். அவங்களுடைய இலக்கிய வகை வந்து சங்க இலக்கியம், புறநானூறு பாடல்கள். பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமாக பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன்லேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தெரியும். அவங்களுடைய பாடல், முக்கிய படைப்புகள், அவங்களுடைய பெயர், இயற்பெயர், அதுவும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலம் பார்த்தோம், அவங்களுடைய பிறந்த இடம் எல்லாமே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவிலும் சரி, இந்த வீடியோவிலும் சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4, 5 இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்கள் வந்து கண்டிப்பாக பார்க்குறோம். அதனால தான் ஒரு கேள்வி மட்டும்தான் நம்ம இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இதிலிருந்து பார்த்திங்கன்னா வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, ஏன் குரூப் 1 கூட சரி, நிறைய கொஷின் கூட எழுப்பலாம், வரலாம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதில் அளிக்கலாம். அதனால தான் வந்து ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற ஒரு வகுப்பை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நாட்கள் இப்போ போயிட்டுருக்கு. 5வது வகுப்பும் கூட. இதுக்கப்புறமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்டை என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கமெண்டு சொன்னாலும் சொல்லனாலும் இந்த வகுப்பு தொடரும். ஓகேவா? பட் நீங்கள் கமெண்டை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா தப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை திருத்திக்கிட்டு நான் மறுபடியும் தெளிவாக அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். கமெண்டை எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அது ஒன்றே ஒன்று மட்டும்தான். மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மார்ச் 8. மீண்டும் வேறொரு கேள்வியுடன், வேறொரு தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.